காவல்துறை அச்சுறுத்தல் மத்தியில் தொடரும் தையிட்டி போராட்டம். 7000க்கும் மேற்பட்ட புதிய அரசு நியமனங்கள் வழங்க அனுமதி. 139 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம். பாடசாலை மாணவர்களிடையே குழு மோதல். சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரி இன்றும் போராட்டம். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றி காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என கோரி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. தையிட்டி பகுதியில் ஒவ்வொரு மாதமும் இந்த கட்டுமானத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த விகாரை அமைந்துள்ள காணியும் அதனை அண்டியுள்ள காணிகளும் அந்த பௌத்த விகாரைக்கே சொந்தமானது என அகில இலங்கை பௌத்த மகாசபை அண்மையில் அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் இந்த காணிகள் யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அங்கு விகாரை கட்டப்பட்டதாகவும் இருந்த போதிலும் அந்த காணிகள் தங்களுக்கு சொந்தமானவை என அதற்குரிய ஆவணங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் பூர்வீக காணி உரிமையாளர்கள் என கூறப்படும் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை பூர்வீக காணி உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தையிட்டியில் நேற்று மாலை 4 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போராட்டம் இன்று மாலை 6 மணி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இன்றைய தினம் இடம்பெறுகின்ற போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 7000க்கும் அதிகமானோரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள அனுமதி. அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செயன்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயன்முறையை மீளாய்வு செய்து தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் நேர அட்டவணையை அடையாளம் கண்டு அது தொடர்பாக கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அளவு இனங்காணப்பட்டுள்ளது. அதன்படி 7456 பேர் அரசு சேவையில் இணைத்து கொள்ளப்பட உள்ளார்கள். இதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க பிரதமரின் செயலாளர் தலைமையில் ஒரு அதிகாரி குழுவை நியமிக்க கடந்த டிசம்பர் 30 நடைபெற்ற கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. அந்தந்த அமைச்சுக்கள், அந்தந்த அமைச்சின் கீழ் உள்ள துறைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் வெற்றிடமாக உள்ள பதவிகளை குழுவுக்கு பரிந்துரைத்துள்ளன. அதன்படி அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்காக சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு குழுவால் முன்மொழியப்பட்ட ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த நோக்கத்திற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. 139 காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம். 139 காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதிக்கு அமைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்திலிருந்தும் எதிர்வரும் 18ஆம் திகதியிலிருந்தும் அமுலாகும் வரையில் இந்த இடமாற்றம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் கீழ் ஒரே சந்தர்ப்பத்தில் அதிகளவான காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். இதற்கமைய பிரதான காவல்துறை பரிசோதகர்கள் 105 பேருக்கும் காவல்துறை பரிசோதகர்கள் 34 பேருக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த இடமாற்றங்களுக்கு அமைய 50 காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்க நடவடிக்கை. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை விரைவாக மீண்டும் தேசிய மின் கட்டமைப்பில் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்பிக்க விமலரட்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அல்லது அதற்கு முன்னர் ஒரு மின்பிறப்பாக்கியை மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதன் மூலம் தடையில்லாத மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
அதன்படி குறித்த மின்பிறப்பாக்கிகள் தேசிய மின் கட்டமைப்புடன் மீண்டும் இணைக்கப்படும் வரை நாட்டில் தினமும் சில மின் துண்டிப்புகள் அமலாக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது. மாணவர் குழுக்களுக்கிடையே மோதல், சிலர் காயம். கடுவல பகுதியில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் இரு மாணவ குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர்கள் சிலர் காயமடைந்துள்ளனர். பாடசாலையில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டு போட்டிகளின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. இரு இல்லங்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் மோதலாக மாறியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் நவகமுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகமுவ காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர்.